ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நொயல் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா முட்டை பொடிமாஸ். இப்போ நம்ம முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிட்ருப்போம், வேக வச்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த முட்டை பொடிமாஸ் ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு. சின்ன குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம், தாளிச்ச சாதம் அப்புறம் ரச சாதம் எல்லாத்துக்குமே இந்த ஃபுட் சாப்பிட்டுக்கலாம். இந்த டிஷ் வெங்காயம் பூண்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடாத குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ நம்ம முட்டை பொடிமாஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பூண்டு ஒரு கட்டை, பச்சை மிளகாய் 5, கருவேப்பிலை சிறிதளவு, தக்காளி 2, 8 முட்டை. நம்ம இப்போ கேஸை ஆன் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுருங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு ஃபஸ்ட் போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்திக்கலாம். இந்த டிஷ்க்கு வெங்காயம் நிறைய சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா கலரி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அது கூடவே நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்ற குழந்தைகளுக்கு நம்ம இப்படியே செஞ்சு கொடுத்தா எல்லாமே சாப்பிட்டுக்குவாங்க. இது கூட நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வேகணும். இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதில் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலரலாம். இப்போ நம்ம கலரிக்கலாம். கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் கலருங்க. இது கூட நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இது முட்டை இப்படி உதிரி உதிரியாக வரணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஆரோக்கியமான முட்டை பொடிமாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் முன்னாடி நொய்யல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.